எங்கள் அப்பா இல்லைங்கிறதான் ஆக்சுவலாக நான் வீட்டில் கிளம்புனப்போயும் எனக்கு தோணுது. என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ. தேங்க்ஸ் டு துர்கா, அவள் தான் பிடிச்சி ஏதோ நெஞ்சின் ஆசையும் நீ. எல்லாம் அந்த பொண்டாட்டிய அம்மா மாதிரி பார்ப்பாங்க அம்மாங்க, நான் அவளை அப்பா மாதிரி பார்க்குறேன். இன்னைக்கு இந்த மேடை நான் நின்று பேசுகிறேன், ஆனால் நான் அந்த மேடையில் ஏறுறதுக்காகவே அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் பெருசாலாம் பேசிக்கலாம் மாட்டோம். என்னடா என்ன போதே அது அது அந்த 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளிமா இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லாமல் எப்போதும் அண்ணனாவே, இப்போ கடந்த ஒரு 15 வருஷமாக எனக்கு தம்பியாகவே இருக்கிற எங்கள் அண்ணன் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் அப்பா கலட்டி இந்த காப்பை மாற்றி விட்டார். ஓகே, அதுக்கப்புறம் அந்த சினிமாலாம் சொல்கிறேன், சரி எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட வரும் நல்லது கேட்டதெல்லாம் முடிச்சுட்டு தம்பியை கேட்டு சொல்கிறேன் அண்ணன் நீ சொல்லுனேன்னு, இல்லை நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வீட்டில் வந்து ஒருத்தன் ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு இன்னொருத்தங்க ஸ்பேஸ் கொடுக்கலன்னா வர முடியாது. அவர் பல இடத்துல தன்னை நகர்த்திக்கிட்டு எனக்கு இடம் கொடுத்துருக்கார். உறவுகள் ரொம்ப முக்கியம். அதை ஜஸ்ட் லைக் தட் சினிமா பார்த்துட்டு நீங்கள் வந்து உறவுகள்னாவே மோசம் அப்படிங்கிற முடிவுகளுக்கு வரக்கூடாது. மனிதர்களை தொலைக்க சமூகம் தனித்து கொண்டே போகும் அப்படின்னு நான் திரும்ப பேசுறதுக்கான காரணம் என்னென்னா, ஐ கம் ஃப்ரம் சச் அ ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். நான் காலேஜில் போய் சேர்றப்ப அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும்ல, அது அன்னைய தேதிக்கு எங்கள் வீட்டில் இல்லை. அதை ஊர்லேருந்து பாரில் கொண்டாந்து அந்த ஆயில் கம்பெனிக்கு கொடுத்துட்டு அந்த காசை கையில் வாங்கியாந்து என்னை காலேஜில் சேர்த்து விட்டவர் இவர். இதெல்லாம் நான் அவர்கிட்ட சொன்னதில்லை. இப்படி ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு சித்தப்பாவும் இருந்திருக்காங்க, சித்திகளும் இருந்திருக்காங்க. சித்தப்பாக்கள் அதை செய்கிறதுக்கு சித்திகள் இடம் கொடுக்கணும், அந்த குடும்பங்கள் இடம் கொடுக்கணும், ஜாயின்ட் ஃபேமிலிஸ் இடம் கொடுக்கணும். இவன் நம்ம வீட்டு பிள்ளை, அவன் நல்லா வரணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அப்படிங்கிறதான் என் தம்பி தங்கச்சிகள்ட்டுமே சொல்லி, அதனால தான் ஐ மேக் ஷுவர் வேர் எவர் ஐ கோ, அது எங்கே இருந்தாலும் சரி தான். இப்போ என் தம்பி தங்கச்சிகள்லாம் உலகம் முழுக்க இருக்காங்க. எங்கள் அப்பா இல்லைங்கிறதான் ஆக்சுவலாக நான் வீட்டில் கிளம்புனப்போயும் எனக்கு தோணுது. பரவாயில்ல, அப்பா இடத்துல இருக்கவங்கெல்லாம் இங்கே இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு தெரியலடா, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. இந்த சித்தப்பாக்கள் இன்னொரு சித்தப்பா இல்லை. ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருக்கும் நான் பர்சனலாக க்ளோஸாக இருப்பேன். நான் திருச்சியில் படிக்கிறப்போ சித்தப்பா வந்து வியாபாரத்துக்காக வருவாங்க. அவங்க என்ன வேலை இருந்தாலும் சரி தான் என்னை பார்க்காம போக மாட்டார். அதே மாதிரி தான் இந்த சித்தப்பாவும். பட்டுக்கோட்டைக்கெல்லாம் போயிட்டோம்னா நாங்களாம் ராசா. ஒரு குடும்பத்தில் போன உடனேயுமே நெய் தோசையும் மிளகாப்படியும் வச்சு சாப்பிட்டுட்டு கையில் காசை கொடுத்து உடனே படத்துக்கு போன அனுப்புன ஒரு பட்டுக்கோட்டை பரம்பரை இருக்குன்னா எங்கள் பானு சித்தியும் எங்கள் சித்தப்பாவும் தான். நாங்கள்லாம் படம் பார்க்கறதுக்காக போவோம்.